இப்போல்லாம் வீட்டில் இருக்க பெண்கள் தாராளமாக வெளில போகிறதுக்கு காரணம் திமுக ஆட்சி தான். ஆண்களே பெண்களை நீங்கள் போங்க நாங்கள் வீட்டில் இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மாறிட்டாங்க. அப்படின்னா பார்த்துக்கங்களேன் அப்படின்னு ஒருத்தவங்க பேசியிருக்காங்க. யார் அவங்க? திமுக எம்பி கனிமொழி அவங்க தான். அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு மேடையில் பேசும்போது இலவச பேருந்து பயண திட்டம் இருக்குல்ல, பெண்களுக்கான இலவச பேருந்து பயண திட்டம், அதை பற்றி பேசுகிறாங்க. இப்படி இலவச பேருந்து பயண திட்டம் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமா வீட்டில் இருக்க ஆண்களே நீங்கள் போங்க, பெண்கள் எதுக்கு வீட்டில் இருக்கீங்க, நாங்கள் போனால் வெட்டி செலவு, பஸ்ஸுக்கு டிக்கெட்டு கொடுக்கணும், நீங்கள் போனீங்கன்னா ஃப்ரீயாக போய்ட்டு ஃப்ரீயாக வரலாம், கவர்மெண்ட் உங்களுக்காக ஃப்ரீ பஸ்ஸு விட்டுக்கிட்டு இருக்காங்க, அப்போ நீங்கள் போய் வேலையை பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் மிச்சம்ல அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்களாம். அந்த அளவுக்கு பெண்களுக்கான இலவச பேருந்து பயண திட்டம் வந்து ரொம்ப கை கொடுத்து உதவுது பெண்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எக்ஸாஜரேட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஒரு விதத்தில் இது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். படிக்கும் பெண்களுக்கு, புதுசாக வேலைக்கு போகிறவங்களுக்கு, கிராமப்புறத்தில் வந்து கிராமப்புறத்துலேருந்து டவுனுக்கு போய் வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டாயம் இருக்குன்னா அவங்களுக்கெல்லாம் இது வந்து பெரிய லெவலில் கை கொடுத்துட்ருக்கு. எல்லாரும் பஸ்ஸில் தான் போகிறாங்களாடா, என்னடா ஓவராக பண்ணுறாங்கடா அப்படின்ற மாதிரி நம்ம மேலோட்டமாக பேசலாம். க்ரீமி லேயரில் இருக்கிற நமக்கு பெருசாக கீழே இருக்கிற கஷ்ட நஷ்டங்கள்லாம் தெரியாது. பஸ்ஸில் எத்தனை பெண்கள் போயிட்டுருக்காங்க வேலைக்கு, அவங்களுக்கு எத்தனை உதவியாக இருக்குது இந்த இலவச பேருந்து பயண திட்டம் அப்படிங்கிறதுலாம் டீப் ரூட்டுக்கு நம்ம போய் பார்த்தா தான் தெரியும். மேலேருந்து பார்த்தோம்னா அது பெரிய விஷயமா தெரியாது. அதனால தான் நிறைய பேர் வந்து இந்த பெரிய லெவலில் பேசுறது கிடையாது. இது யாரை கரெக்டாக இம்ப்ரெஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வறுமை கோட்டுக்கு கொஞ்சம் மேலே இருக்கிற குடும்பம், மிடில் கிளாஸ் குடும்பம், அப்பர் மிடில் கிளாஸ் எது பாதர் பண்ணாது. ஏன்னா மிடில் கிளாஸ் வரைக்கும் இது ஒரு பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது தான் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு தகவலாக இருக்குது. அதை பற்றி தான் பேசியிருக்காங்க கனிமொழி அம்மையார் அவர்கள். உழைத்து கொண்டிருக்கக்கூடிய பெண்களுடைய உழைப்பை மதிக்கக்கூடிய வகையிலே உரிமை தொகை 1000 ரூபாய் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய ஆட்சி. விடியல் பயணம், ஒவ்வொரு மாதமும் பெண்கள் வேலைக்கு போகக்கூடிய, வெளியே செல்லக்கூடிய பெண்கள் அந்த விடியல் பயணத்துல கட்டணம் இல்லாமல் பேருந்திலே பயணிப்பதால் கிட்டத்தட்ட 1000 ரூபாயை அவர்கள் சேமித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் கூட பல இடங்கள்ல வேடிக்கையா சொல்லுவது உண்டு, ஒரு காலகட்டத்தில் பெண்களை வெளியில போகாதன்னு வாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வெளியில போங்க, நாங்க வீட்டுல இருக்கோம், ஏன்னா நீங்க வெளியில போனா ஃப்ரீ, நாங்க வெளியில போனா செலவு இல்லையா? அதனால அமைச்சர் கூட வருத்தப்படுறாரு. சரி, கவலைப்படாதீங்க, உங்களுக்கும் ஒரு காலம் வரும்.